ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ராஜ் பவா. வாங்க, உங்களுக்கு இப்போது நான் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த மழைக்கு அந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சளியெல்லாம் பிடிக்கும்ல, இந்த மழையும் பனியும் கலந்து வருதுல்ல. உங்களுக்கு மார்கழி மழை மண்ணுக்கு ஆகாதும்பாங்க. மார்கழி நேரத்தில் இந்த மழை பெய்யுது, ஓகேங்களா? அந்த டயத்தில் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பூண்டு மிளகு குழம்புக்கு தேவையானது புளித்தண்ணி, ஓகேங்களா? புளித்தண்ணி. அதுக்கப்புறம் தக்காளியை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி அப்படியே வெட்டி போடக்கூடாது, கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? அப்புறம் பூண்டு மிளகு பாருங்கள், நல்லா பூண்டு மிளகு, கொஞ்சமாக ஜீரகம். இது ஆப்ஷனல், ஜீரகம் ஆப்ஷனல். பூண்டு மிளகு மட்டும் கன்ஃபார்மாக பூண்டு மிளகுல தட்டி போடணும், ஓகேவா? தட்டி போடணும். எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். அப்புறம் இந்த பாருங்கள், பூண்டு உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு, சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன், பூண்டு. அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையே கட் பண்ணி வச்சுருக்கேன், அது தாளிக்கிறதுக்கு போடுறதுக்காக. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஓகேங்களா? இதை வச்சு நம்ம எப்படி இந்த பனிக்கும் மழைக்கான பூண்டு மிளகு குழம்பு வைக்கிறோம், எவ்வளோ சிம்பிளாக வைக்கிறோம், அது எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பூண்டு மிளகு குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் புளி கரைக்கிறோம்ல, அதுக்கெல்லாமே நல்லெண்ணெய் தான் விடணும், ஓகேவா? நல்லெண்ணெய் விடணும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், நான் எவ்வளோ விட்டுருக்கேன்னு பாருங்கள், ஓகேவா? நல்லெண்ணெய் விட்டாச்சா? அதில் ஒரு 2 பாருங்கள் காஞ்ச மிளகாய், பாருங்கள் 2 காஞ்ச மிளகாய் போட்டேன்னா, சும்மா பேருக்கு புளி கரைக்கிறதுனால பேருக்கு 4 வெந்தயம், ஓகேவா? போட்டாச்சா? அது கொஞ்சம் ரெடி ஆகட்டும், அது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும், சரிங்களா? பொரிஞ்சு வரும்போது நான் போடுறேன் பாருங்கள். இப்போது என்ன போடுறேன்னு பாருங்கள். அது பொரிஞ்சிருச்சு, இங்கே பாருங்கள், இதை போடுறேன். அது கொஞ்சம் அந்த பூண்டு போடுறதுனால ஒட்டும், ஓகேவா? அதனால் ஒன்றும் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. பாருங்கள், இதில் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, இந்த வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, இப்போ இந்த ஸ்டேஜில் முழுமையாக வச்சுருக்கேன்ல, முழுசாக அந்த வெங்காயம், ஓகேங்களா? வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போது இந்த பூண்டு நான் எனக்கு தேவையான, எங்கள் வீட்டில் பூண்டு யாரும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, சும்மா அது எசன்ஸ் இறங்குனுச்சுன்னா உண்டு, அவ்வளோதான். பூண்டை எடுத்து சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பூண்டு நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நல்லா ஜாஸ்தியாக பூண்டை நிறைய உரித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதும் பூண்டு உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால், அந்த கொலஸ்ட்ராலை பயங்கரமாக குறைக்கும். அப்புறம் மெட்டபாலிசம் சொல்லுவாங்கள்ல, மெட்டபாலிசம், உடம்பு இழைக்கிறதுக்கு, அந்த மெட்டபாலிசத்தை அதிகமாக தூண்டிவிடும் இந்த பூண்டுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுக்கு நம்ம போனோம்னா அது அடுத்த வேறு சாப்டர், ஓகேங்களா? அதனால் இப்போ இந்த இதை சிம்மில் வச்சுட்டேன், வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான மிளகாத்தூள் இங்கே பாருங்கள், அவ்வளோதான், கம்மியாக தான் போடுறேன், ஓகேவா? அந்த நம்ம மிளகாத்தூளில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. காஞ்ச மிளகா,
தனியாக மஞ்சள், அவ்வளோதான். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து இந்த மிளகாவில் நான் மிளகாத்தூளில் சேர்க்கலைங்க. சரிங்களா? அதை போட்டு சிம்மில் ஏன் வைக்கணும்னு சொன்னேன்னா, மிளகாத்தூள் போடுறது கரிஞ்சிரும், ஃபாஸ்ட்டாக எரிஞ்சதுன்னா கரிஞ்சிரும். அதனால் அதை பச்சை ஸ்மெல் போகணும்ல, அந்த ஐயோப்பா தொண்டை கரக்கராங்குது, பச்சை ஸ்மெல் போகணும்ல, அதுக்காக அதை முன்னாடி போட்டு இந்த பாருங்கள், தக்காளி அரைச்சி வச்சுருந்த தக்காளியை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தக்காளியை போட்ட பிறகு இங்கே பாருங்கள், இந்த புளி தண்ணி, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகேவா? முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், பாருங்கள். இது அப்படியே குழம்பு அப்படியே கொதித்து வற்றி வரணும். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விடுவேன் குழம்புக்கு. பாருங்கள், குழம்பு கொதித்து சுண்டி இந்த அளவுக்கு வரணும். அப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அது கொதித்து சுண்டி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நான் கொஞ்சம் அந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை கழுவி விடுறேன். பாருங்கள், அவ்வளோதான். இது கொதித்து சுண்டி வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அப்படியே குழம்பு வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். சொல்லப்போனால் இந்த மழைக்கும் பனிக்கும் இந்த குரல் வளையில் அப்படியே பிடிச்சிட்ருக்கோம்ல, சளி தொண்டையில், அதுக்கு அப்படியே சூப்பர் இதமாக இருக்கும். அப்புறம் கடைசியாக என்ன செய்யணும்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சுதான். நம்ம இதை லிட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். பாருங்க, இது கொதிச்சு சுண்டி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதிக்க விட்டு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? 10 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா? 10 மினிட்ஸ் ஆகுது. ஓகே, கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகுது. நான் இடையில ஒரு முறை வந்து நான் வீடியோவில் காட்டல, இந்த பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இடையில வந்து நான் வீடியோவில் காட்டலையே தவிர இந்த பாருங்க, பூண்டு மிளகெல்லாம் தட்டி போட்டு தான் நல்லாயிருக்கும். இடையில நான் ஒரு முறை வந்து இதை கிளறி விட்டுட்டு போனேன், கிண்டி விட்டுட்டு போனேன். ஓகேவா? நல்லா இருக்கா பாருங்கள். ஓகே, பாய், டேக் கேர். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபி சந்திப்போம். ஓகே, பாய், டேக் கேர்.